உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், உங்களுக்கு நன்மை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், சேமத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் அவர் வல்லமையுள்ள மகிமையுள்ள ஒரு தெய்வமா இருக்கிறார். உலகம் தரக்கூடா சமாதானத்தை அல்ல, என்னுடைய நல்லவரா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே எனக்கு நல்லதை செய்யுங்க, எனக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது இயேசு நன்மை செய்ய வல்லவரா இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே உண்மையான தெய்வம், மெய்யான தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவாகிய தெய்வத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போக மாட்டாங்க. இது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரயாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்கள் வைக்கப்பட மாட்டாங்க. அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மை செய்வார். அவர்கள் அதிலிருந்து இயேசு விடுபட உதவி செய்ய ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். இருக்கிற எல்லா மந்திர கட்டுகள், செய்திகள், பிசாசுகளை இயேசு துரத்தி உங்களுக்கு சுகம் கொடுக்க, உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்க, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லவரா இருக்கிறவரார். உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த கிராமத்துக்கு, இந்த ஊருக்கு ஆண்டவர் நன்மை செய்ய வல்லவரா இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தின் அதிபதி, அவர் ராஜாவா இருக்கிறார். ஏதும் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு நேற்றும் என்றும் மாறாதவர். உங்களுக்காக அவர் தன்னுடைய ரத்தத்தையும் கொடுப்பார், அவருடைய சரீரத்தையும் கொடுப்பார், ஜீவனையும் கத்தர் கொடுப்பார். இயேசுவை தேடுகிறவர்களுக்காக எல்லாம் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். இயேசுவை தேடுங்கள், அவர் உங்களுக்கு பேசுவார். இயேசு நீங்க பார்ப்பீங்க, ஆண்டவர்கள் நன்மை செய்வார்.